ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறாங்க. நிறைய பேர் எலி தொல்லையை பற்றி சொல்கிறாங்க. இந்த எலிகளை நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி துரத்தலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே வீட்டில் புதினா வாங்குவோம். ஒரு சிலர் வீட்டிலையே வளர்ப்பாங்க. இந்த புதினாவோட இலை வாசனைக்கு எலிகள் பக்கத்துலேயே வராதுங்க. நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த புதினாவை அப்படியே ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி கிச்சனில் அந்த காம்பு பகுதியே தண்ணியில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அந்த வாசனைக்கும் வராது. நல்ல வாசனையாகவும் இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். அதே போல் இலைகளை எல்லாம் நம்ம எடுத்த பிறகு அந்த காம்புகளை தண்ணியில் போட்டு ஒரு கப்பில் தண்ணி எடுத்து அதில் போட்டு வச்சுக்கலாம். அப்பவும் அந்த வாசனைக்கு வராது. இல்லைன்னா இலைகளை காய வச்சு கூட காஞ்ச இலைகளை ஓரங்களில் போட்டுக்கலாம் எலி வர்ற இடத்துல. அப்போது எலி வராமல் நம்ம தடுக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் இங்கே ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் நம்ம எல்லாருமே வீட்டில் யூஸ் பண்ணுற வெங்காயம் தான். இப்போ இதை நம்ம கட் பண்ணும் பொழுது நான் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேங்க. நீங்கள் வெங்காயத்தை எப்படி வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம இப்போ குழம்புக்கெல்லாம் கட் பண்ணும்போது இப்போ கீழ்ப்பகுதியும் மேல் பகுதியும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அந்த தோலை ரிமூவ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ அதை அந்த வெங்காயத்தோடு அந்த நுனி பகுதியும் சேர்த்து வந்துடும். அப்புறம் ரொம்ப வெங்காயம் வேஸ்ட் பண்ண மாதிரியும் இருக்காது நம்மளுக்கு. இல்லை ஒரு சில சமயத்தில் வெங்காயம் கொஞ்சம் அழுகின மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி வெங்காயத்தையும் எடுத்துக்கோங்க. பொதுவாகவே இந்த வெங்காயம் நல்லா காட்டாக இருக்கும், ஒரு வாசனையாக இருக்கும். அதோடு நான் இன்றைக்கி கிராம்பு எடுத்துருக்குறேங்க. கிராம்பு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அது ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கான வாசனையை கொடுக்கும். இப்போ நம்ம இந்த கிராம்பை வெங்காயத்தில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் அங்கங்கே அப்படியே கம்மல் மாட்டின மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துலேருந்து நம்ம கட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சாலே இந்த தண்ணி வெளியே வரும் இல்லைங்களா, அந்த தண்ணியும் அதுவே ஒரு மாதிரி அந்த வாசனையாக இருக்கும். அதோடு இந்த கிராம்பும் சேரும் பொழுது ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த வாசனைக்கு எலிகள் தலை வச்சு கூட படுக்காதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நாப்தலின் பால்ஸ், பூச்சி உருண்டைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது. இந்த பூச்சி உருண்டைகளுக்கும் எலிகள் பக்கத்துலேயே வராது. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, இந்த பூச்சி உருண்டைகளை வைக்கும் பொழுது சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைங்க. கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் வைக்கிற மாதிரி இதையும் வச்சிங்கன்னா எலிகள் பக்கத்துலேயே வராதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, குருமிளகு நம்ம எல்லாருமே வீட்டில் குழம்புக்கு ரசத்துக்காக வச்சுருப்போம். இந்த குருமிளகோட பொடி அந்த வாசனைக்கும் அந்த நெடிக்கு எலிகள் மோந்து பார்த்தா ஓடியே போயிடுங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா கல்லில் 1-2 தட்டி கூட போட்டுக்கலாம். அதை விட இந்த மாதிரி பவுடராக கிடைக்கும் பாருங்கள், அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை நீங்களே குருமிளகை மிக்சியில் போட்டு பொடிச்சு கூட எடுத்துக்கலாம். எடுத்து இந்த குருமிளகு பொடியை அந்த எலி வர்ற தடம் இருக்கும் இல்லைங்களா, இப்போ ஒரு வலையிலேருந்து இல்லை ஏதோ ஒரு ஜன்னல் வழியாக சிங்குக்கு உள்ள ஓட்டை வழியாக எப்படி வருதோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தூவி வச்சோம் அப்படின்னா இது வரும்பொழுது இந்த வாசனைக்கு அது ஓடியே போயிடுங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். மிளகு பொடி தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் வாங்கி கூட மிளகு இருந்ததுன்னா அதை கூட நம்ம 1-2 தட்டி போட்டு வச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான மெத்தடு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் யாருக்கும் ஒரு பாதிப்பும் ஆக போகிறதில்ல, எலியை தவிர. இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, யூக்கலிப்டஸ் ஆயில் எல்லாத்துக்கும் தெரியும், பயங்கரமான காட்டாக இருக்கும். இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் ஸ்மெல்லுக்கும் எலிகள் பக்கத்துலேயே வராதுங்க. நீங்கள் இந்த யூக்கலிப்டஸ் ஆயிலை கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் ஓரங்களில். அந்த வாசனையும் நமக்கு நல்லது தான், எதுவுமே ஆகாது. அதனால் நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு துணியில் கொஞ்சம் இதை இது நனைச்சி ஒரு ஓரங்களில் அந்த எலி வர இடத்துல வச்சுக்கலாம். அந்த வாசனைக்கு எலியே வராது. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அது இவாப்ரேட் ஆகிடும், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி எளிய முறையில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி எலியை துரத்தலான்னு சொல்லியிருக்கிறேன். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். மீண்டும் ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.